Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெந்தயக்களி. வெந்தயக்களி எல்லாருமே உணவுல சேர்த்துக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவு. முக்கியமா பெண் குழந்தைகள் வாரம் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ கண்டிப்பா இத உணவுல எடுத்துக்கணும். இப்போ இந்த வெந்தயக்களியை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வெந்தயக்களிக்கு ஒரு கை அளவு அரிசி போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் வெந்தயம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இது 2 நாள் ஊறின வெந்தயம், இதில் முளை விட்டுருக்கு. ஸோ முளை விட்ட வெந்தயக்களி இது. ஒரு கை அரிசி 1 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் இப்போ உரலில் போட்டு ஆட்ட போகிறோம். இது ஒரு ஆளுக்கு உள்ள அளவு. இப்போது நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. வெந்தயக்களிக்கு நான் கருப்பட்டி போட்டு செய்ய போகிறேன். வெல்லம் போட்டும் செய்யலாம். ஒரு கை அளவு அரிசி 1 ஸ்பூன் வெந்தயத்துக்கு அதே கை அளவு கருப்பட்டி போடுங்க. கருப்பட்டியை ஒரு நல்ல மண் சட்டியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை பாகு மாதிரி காய்ச்சிக்கோங்க. கரைஞ்சா போதும், கம்பி பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது அரைச்சி வச்சிருக்கிற அரிசி வெந்தய விழுத அதில் விட போகிறோம். இப்போது ரெண்டும் சேர்ந்து கெட்டி தட்டாமல் நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் திக்கான பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது சுவையான வெந்தயக்களி தயார். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவு. இப்போ இந்த வெந்தயக்களியை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.